யூகேல நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க தான் வராங்க. அதனால பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. இந்த மாரி காலையிலே வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. எப்பவுமே சிக்கன் கடையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மசாலா ஐட்டம், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால நம்ம வேற எந்த கடைக்குமே தேவையில்ல. மெயினா இன்னைக்கு இந்த கடையில பார்த்து நான் ஒண்ணு ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அந்த ஆட்டுக்கால் வச்சிருக்காங்க. அதுவும் காலை நேரத்தில வந்தா தான் இருக்குமா? நம்ம ஊர்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நாங்க மட்டன் சாப்பிட மாட்டோம். அதுங்கிறதுனால சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவங்க ஃபாலோவரா இருந்து என் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே வீடையும் கிளீன் பண்ணணும். இந்த சிக்கன் குழம்பு வைக்கணும். எனக்கு டிஎம் பண்ற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பேசும்போதே ஸ்டார்ட்டிங்ல நீங்க நல்லா சமைக்கிறீங்க. பார்க்கறதுக்கே நல்ல டெம்ப்டிங்கா இருக்கு. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் பாருங்கன்னு தான் சொன்னாங்க. நான் தாராளமா வாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ இப்போ அவங்க வராங்க அப்படிங்கிறதுனால சிக்கன் குழம்பு தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா தான். இவங்க பேசுற தமிழே ரொம்ப அழகா இருக்கும். இந்த டைம் என்னால அவங்கள வீடியோல காமிக்க முடியாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் உங்க வீட்டுக்கு போகும்போது காமிக்கிறேன். வீடியோல கண்டிப்பா என்ன நீங்க உங்க ஃபாலோவர் தான் சொல்லணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணது ஃபாலோவர்ஸா தான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டா இருக்கேன். உங்க ஃபாலோவர்ஸுக்கு நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்கன்னு உங்க ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியட்டும்னு சொன்னாங்க. இத சொல்லி தான் தெரியணுமா? நீங்க எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.